Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. டிஎஸ்எஸ் மணி நிகழ்ச்சி நான் உங்ககிட்ட இருந்தே தொடங்குறேன். இன்றைய உச்சநீதிமன்ற தீர்ப்பால் பாதிக்கப்பட்டோருக்கு பலன் இல்லை அப்படின்ற ஒரு கருத்தை திமுகவினுடைய மாநிலங்களவை எம்பியும் வழக்கறிஞருமான வில்சன் சொல்கிறாரு. இன்னொரு பக்கம் துயர சம்பவத்திற்கு சிபிஐ விசாரணை வேணும் அப்படின்ற ஒரு கருத்தை வலியுறுத்தியிருக்கிறாங்க. சிபிஐக்கு வந்து கேஸ் மாறி இருக்கு. பின்னடைவு யாருக்கு? இல்லை, இதில் வந்து பின்னடைவு இல்லை என்பதை விட உச்சநீதிமன்றம் சொல்லும் பொழுதே வந்து பொதுமக்களுக்கு உரிமை இருக்குது உண்மையை தெரிந்து கொள்ள. இப்போ உண்மையை தெரிந்து கொள்வதற்கான ஏன் நடந்துச்சு இவ்வளோ பெரிய துயரம், அதற்கான காரணம் என்னன்னு உண்மையை தெரிந்து கொள்வதற்கு தான் நம்ம தமிழ்நாட்டு முதல்வரும் ஒரு ஆணையத்தையும் அருணா ஜெகதீசன் தலைமையில் நிறுவினார். அதே போலத்தான் அரசு தரப்பு தலைமை வழக்கறிஞர் உடைய பங்களிப்புடன் நம்ம சிங்கிள் ஜட்ஜினுடைய டைரக்ஷன் கூட ஒரு எஸ்ஐடி நிறுவி. அதனால் உண்மை தெரிந்து கொள்வது என்பதற்கான முயற்சியில் தான் உச்சநீதிமன்றமும் சிபிஐ வழக்கு, அதுவும் குறிப்பாக ஒரு முன்னாள் நீதியரசர் ஒருவருடைய உச்சநீதிமன்ற நீதியரசருடைய தலைமையில் 2 ஐபிஎஸ் அதிகாரிகள் பூர்வீகமாக என்ன தமிழ்நாட்டை கொள்ளாதவர்கள் என்பதாக சொல்லி இந்த தாவேக்கா சந்தேகம் கிளப்பினாங்களே, அதற்கு பதில் சொல்வது போல் அதையும் நிரப்புற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதில் வந்து இதனால் பயனில்லை பாதிக்கப்பட்டோருக்கு என்பது என்ன பொருளில் சொல்கிறாரு? உண்மையை கண்டறியணும், நம்ம வீட்டில் ஏன் சாவு நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கணும் என்ற மக்களுடைய அந்த காரணத்திற்குத்தானே உண்மை கண்டறிவது என்று நாம் சிந்திச்சா, அவர் விளக்குவது என்னன்னு சொன்னால் வில்சன், இப்போ ஆணையம் வந்து சொல்லிச்சின்னு சொன்னால் அவர்களுக்கு என்ன செய்யணும், பலன் கிடைக்கணும்ல, இறந்தவர்கள் வீட்டுக்கு உடனடியாக 10 லட்சம் ரூபாய் தமிழக அரசு அறிவிச்சிச்சு கொடுத்துச்சு, அது மாதிரி அடுத்து அவர்களுக்கு என்ன செய்யணும் என்பது தான் பயன் என்பதாக விளக்க சொல்கிறார். ஆனால் அது மட்டும் பயன் அல்ல, உண்மையை கண்டறிவது, உண்மையை தெரிந்து கொள்வது என்பது மிகவும் முக்கியமான ஒரு பயன். அதைத்தான் உச்சநீதிமன்றம் சுட்டி காட்டியிருக்கு. அதனால் இதில் வந்து உண்மையை கண்டறிவதில் உச்சநீதிமன்றத்திற்கு எல்லோருமே போகிறாங்க. இல்லை, இதில் உண்மையை கண்டறிதல் அப்படின்னும்பொழுது ஏற்கனவே எஸ்ஐடி ஒன்று இருக்குது, அதே மாதிரி தனிநபர் ஆணையத்தை தமிழ்நாடு அரசாங்கம் அறிவிச்சிருக்குது. இது எல்லாத்தையும் தாண்டி சிபிஐக்குள்ளே போகிறதன் மூலமாக நீதி வென்றது அப்படின்ற இடத்தை நோக்கி விஜய் வந்து நிற்கிறார் இல்லையா? இன்றைக்கு அவர் ஏறக்குறைய அந்த மரணத்திற்கு பிறகு ஒரே ஒரு வீடியோ வெளியிடுறார், அதுக்கப்புறம் 1 வரியில் நீதி வென்றது அப்படின்னு 5:30 மணிக்கு போட்டிருக்காரு. ஒரு 5:30 மணிக்கு ட்விட்டர் சிபிஐ வசம் போவதன் மூலமாக என்ன நீதி வெல்லப்படும் அப்படின்னு தாவேக்கா நினைக்கிறாங்க. இல்லை, தாவேக்காவுக்கு தொடக்கத்தில் இருந்த அவர்களுடைய கட்சி தொடங்கியதிலிருந்த திமுக ஆட்சியை கண்டு ஒரு விதமான அச்சம் இருக்குது. அச்சம்னு சொன்னால் பயந்து ஓடிட்டாங்க அப்படி சொல்லலை நான். அவர்கள் வந்து தங்களை வளர விட மாட்டாங்க, எதுவும் செய்வாங்க என்று அவங்க தொலைபேசி தொடர்புகளை கூட நேரடியாக பேசுகிறதில்ல. இப்படி ஒரு விஷயம் இருக்குது. அதனால் அவர்களை பொறுத்தவரை இங்கே வந்து கிடைக்காது நீதி என்பது அவர்களுடைய புரிதல். அதனால தான் தமிழ்நாட்டுக்குள்ளேயே தமிழ்நாட்டு அதிகாரியே வச்சு தமிழ்நாட்டிலேயே வந்து ஒரு எஸ்ஐடியை போடுவது என்பதில் நியாயம் கிடைக்காது என்ற புரிதலும், அருணா ஜெகதீசனுடைய ஆணையத்தின் மூலமும் உண்மைகள் நியாயங்கள் கிடைக்காது என்பதாகவும் அவங்களுடைய புரிதல். என்ன பிரச்சனைன்னு சொன்னால், அருணா ஜெகதீசன் ஆணையம் என்பது உங்களுக்கு வந்து தண்டனை வழங்குவதற்கோ குற்றவாளிகள் மீது நடவடிக்கைகளை எடுப்பதற்கோ அமுலாக்குவதற்கோ உள்ளதல்ல. ஆணையம் என்றாலே அதற்கு ஒரு எல்லை இருக்குது. அது வந்து பரிந்துரை தான் செய்ய முடியும், அரசாங்கத்துக்கு பரிந்துரை செய்வாங்க. பரிந்துரையை வந்து அரசாங்கம் ஏற்கலாம், ஏற்காமல் இருக்கலாம், பகுதி ஏற்கலாம், பகுதி ஏற்காமல் இருக்கலாம், என்ன ஏற்றதை அமுலாக்காமல் இருக்கலாம், எல்லாம் அரசாங்கத்தினுடைய பொறுப்பாக மாறிடுது. அதனால் அந்த ஆணையம் வந்து உள்ள விஷயம் வேறு, அதிலிருந்து மக்களுக்கு தெளிவு கிடைக்கும் என்பது உண்மைதான். ஆனால் இந்த எஸ்ஐடி அதில் மற்ற வழக்குகள் எல்லாம் சிபிஐ வேண்டாம் அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டை எடுக்கக்கூடிய தாவேக்கா, குறிப்பாக தாவேக்காவினுடைய தலைவர் விஜய் இந்த கேஸில் சிபிஐக்கு போனதே பெரும் கொண்டாட்டமான மனநிலைக்குள்ளே இருக்கிறதும், அதில் இத்தனை நாளாக செய்தியாளரை சந்திக்காத ஆதவர்ஜனா இன்றைக்கு செய்தியாளர் சந்திக்கிறது அப்படின்றதும் இருக்கு இல்லையா? அப்போது அவங்க திமுக பின்னடைவை சந்திச்சிச்சு அப்படின்ற
கிளைம்க்கு வந்துட்டாங்களா? அப்படி ஒரு மனநிலைக்கு வந்துட்டாங்களா? அதாவது திமுகவினுடைய கட்டுப்பாட்டிலோ அல்லது செல்வாக்கிலோ இருக்கும் அரசு இயந்திரம் அல்லாமல் வெளியில் இருந்து கிடைக்குதுல்ல, அதில் அவங்களுக்கு திருப்தி. ஏன்னா அவங்க வந்து தாவேகா சார்பாக அதிகாரபூர்வமாக கேட்டது என்பதில் சிபிஐ கேட்கல. பாஜகவில் உள்ள ஒரு கவுன்சிலர் சென்னையிலிருந்து கேட்காங்க. அதே போல் 3 பேர் பாதிக்கப்பட்டவர்கள் என்ற குடும்பத்தில் இருந்து வந்தவங்க கேட்காங்க. அதில் 2 பேர் வந்து தடுக்கி விழுந்துட்டாங்கன்னு இப்போ வந்துட்டுருக்கு. அதையும் வில்சன் சுட்டி காட்டுறாரு. அவங்க வந்து தப்பானவங்க, இது வந்து ஃப்ராடுலன் மெத்தடு, மோசடித்தனமான அணுகுமுறை. இந்த மோசடித்தனமான அணுகுமுறைக்கு யார் அப்படி செய்தாங்கன்னா அவங்களுக்கு மட்டும் தண்டனை இல்லை, அந்த தீர்ப்பு கூட மாற்றப்படும். இது இடைக்கால தீர்ப்பு தான், ரொம்ப கொண்டாடாதீங்க, ஏன்னா முழு தீர்ப்பு வரட்டும் என்பதாகவும் வில்சன் சொல்கிறார். சரிங்களா? அதனால் இந்த விஷயத்தில் வந்து மக்களுக்கு இது ஓரளவு ஏதோ ஒரு ஆறுதலாக கிடச்சிச்சா? இப்படி மாறி மாறி என்ன ஒருத்தருக்கு ஒருத்தர் புகார் சொல்லி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு நிலைமை என்பது மாறி, சரி ஏதோ ஒன்று நடக்க போகுது, அவங்க விசாரணை நடக்கும், சிபிஐ அதை விட அதற்கு மேல் அந்த முன்னாள் நீதியரசருடைய தலைமையிலான 2 ஐபிஎஸ் அதிகாரியை கொண்ட எஸ்ஐடிக்கு மாதம் சிபிஐ தன்னுடைய ரிப்போர்ட்டை கொடுக்கணும் என்று சொல்லியிருக்காங்க சார். ஆமாம். இப்போ அதில் தான் ஒரு கேள்வி. இப்போ தாவேகா சார்பாக இந்த கேஸை ஹியரிங்குள்ளே வந்தபொழுது 2 ஹியரிங்கில் இன்றைக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கு. இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஹியரிங்கில் எப்படி ஒரு நீதிமன்றம், உயர்நீதிமன்றம் வந்து தலைமை பண்பு இல்லை அப்படின்லாம் கேட்க முடியுமா அப்படின்ற ஒரு கொட்டு வைக்கிற ஒரு விஷயத்தை பார்க்கும். இன்னொன்று, தாவேகா சார்பாக வாதாடின 3 வழக்கறிஞர், ஒன்று சேஷாத்ரி, ராகவாச்சாரி, ஜிஎஸ் மணியன், 3 பேருமே பாஜகவினுடைய பின்னணியிலிருந்து தான் வராங்க அப்படின்ற பார்வை இருக்கும் பொழுது, மறைமுகமாக திமுகவை பழிவாங்குவதற்காக அல்லது திமுகவை சிக்க வைக்க திமுகவுக்கு எதிரான ஒரு மனநிலைக்கு தாவேகாவுக்கு உதவி செய்யக்கூடிய இடத்துல பாஜக இதில் ஹேண்ட் எடுத்திருக்காங்க, அப்பர் ஹேண்ட் எடுத்திருக்காங்களா? இதில் அப்படி எடுக்கலாமா? இல்லை, என்னன்னு சொன்னால் நீங்கள் சொல்வதில் ஜிஎஸ் மணி பாஜகக்காரர் இல்லையா, உமா ஆனந்த் பாஜகக்காரங்க, எல்லோரையும் பாஜகன்னு உத்தரவு குத்துவதெல்லாம் வந்து தமிழ்நாட்டு அரசியல் ஒரு சிம்பிளிஃபைடு பாலிடிக்ஸ் ஆயிடுச்சு. அதில் இருந்து நாம் பார்த்தோம்னு சொன்னால் நமக்கு உண்மையை விளங்காமல் போயிடும். இல்லை, ஏன் கேட்குறேன்னா, இப்போ சேஷாத்ரி அப்படின்றவருடைய கேஸ் வந்து ஆர்எஸ்எஸ்க்கு எதிராக வாதாடுறவர், தமிழ்நாடு எதிரான இந்த தமிழ்நாடு பல்கலைக்கழகங்களுக்கு எதிரான கேஸில் அவர் ஹியரிங்குள்ளே போயிருக்கிறார். அதே மாதிரி ராகவாச்சாரி எடுத்துக்கிறப்போ பல்வேறு வழக்குகளில் திமுகவுக்கு எதிராக வாதாடிருக்கிறார். அதே மாதிரி ஜிஎஸ் மணி பார்க்குறப்போ மும்மொழி கொள்கைக்கு தடை விதிக்க வேண்டும் அப்படின்ற இந்த கேஸில் வந்து வாதாடுறாங்கன்றப்போ ஒரு தாவேகாவை அல்லது கரூர் விவகாரத்தை ஒரு துருப்புச்சீட்டாக பயன்படுத்துதா பாஜக? இதே மாதிரி வழக்காடக்கூடிய அந்த நீதி இவர்களை பற்றி வழக்கறிஞர்களை பார்த்து நாம் பல கேள்விகள் கடந்த காலத்தில் கேட்டுட்டோம். எப்படிங்க சிங்வி காங்கிரஸ்காரரு அவர் எதிர்த்தரப்புக்கு போய் வாதாடுவார் கேட்டோம். இப்போது மத்திய பிரதேசனுடைய பாஜக அரசாங்கம் எப்படிங்க வில்சனை வந்து தங்களுடைய லீகலாக வந்து வாதாடுறதுக்கு கொடுத்துச்சு கேஸை என்று கேட்டுட்டோம். புரியுதுங்களா? இதெல்லாம் வந்துருச்சு. நான் கேட்குறேன், ராகவாச்சாரி போயிருக்கார் வாதாட. ராகவாச்சாரி யார்? இங்கே வந்து தமிழ்நாடு அரசாங்கத்திற்கே கேள்விக்குறியாகும் அளவுக்கு காவல்துறைக்கு உட்பட ஒரு தூய்மை பணியாளர்களுடைய அடிப்படையான அவர்களுடைய கோரிக்கையான நிரந்தரமாக்கு என்பது ஏன்னா இன்றைக்கி தான் வந்து 1500 பேருக்கு அர்ச்சகர்களையா அந்த கோயில்களில் வேலை செய்கிறவங்களையா நிரந்தரமாக்கிடுவோம் அப்படின்னு சொல்லி போட்டு அமைச்சர் சேகர்பாபுடைய அறிக்கை வந்திருக்கு. அதனால் தூய்மை பணியாளர்களை நிரந்தரமாக்குன்னு அவங்க நடராத்த அந்த போராட்டம் இருக்குது. அதை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக எங்கேயோ உள்ள தேன்மொழியை கொண்டு வந்து அந்த வாதம் பண்ணுவதே வந்து ராகவாச்சாரி தான். புரியுதுங்களா? அப்போ திமுக அரசாங்கத்துக்கு ஆதரவாக பண்ணினாரே என்பதனால் அவரை திமுக அப்படி சொல்ல முடியுமா? அப்படியெல்லாம் வழக்கறிஞர்கள் தங்களை சொல்லிக் கொள்வதில்லை. யாரும் எந்த வழக்கும் வழக்காடலாம் என்பதுதான் வழக்கறிஞர்கள் நமக்கு சொல்லக்கூடிய. இதில் உயர்நீதிமன்றத்தில் நடந்த விஷயமோ அல்லது மதுரை பெஞ்சில் நடக்கக்கூடிய அந்த அவங்க குறிப்பாக அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளருக்கு ஜாமீன் கிடைக்காம இருக்கிறதுக்கான விஷயங்கள்லையோ விஜய்க்கு தலைமை பண்பு இல்லை அப்படின்ற ஒரு கருத்தை நீதிமன்றம் தமிழ்நாட்டு எல்லைக்குள்ளிருந்து பேசுறது அப்படின்றப்போ மாநில அரசினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளேயும் உச்சநீதிமன்றம் என்பது மத்திய அரசு பாஜகவினுடைய கட்டுப்பாட்டிலையும் ஒரு ஸ்கேல் வச்சு இந்த கேஸ் அணுகிறது பொழுது மக்களுக்கு பாதிக்கப்பட்ட கரூர் மக்களுக்கான நீதி என்றது சரியாக கிடையாது. அதாவது நீதி அரசரை குறை சொல்வது என்பது வந்து எனக்கு படலை சரியா. ஏன்னு கேட்டால் நீதியரசர் ஓப்பன் கோர்ட்டில் இப்படி கமெண்ட் அடிப்பது என்பது சரி பிழைன்னு கருத்துக்கள் இருக்கலாம். அதில் வந்து அவர் ஒரு கருத்து சொன்னார் என்பது வந்து ஏற்புடையதல்லன்னு சொல்லிடலாம், பிரச்சனை இல்லை. ஆனால் இப்பொழுது ரிஜிஸ்ட்ரார் பதிவாளர்கிட்ட தான் வந்து விளக்கம் கேட்டிருக்காரு உச்சநீதிமன்றம் இல்லையா? அதில் என்ன முக்கியமானது, நீங்கள் சொன்ன மாதிரி மதுரையில் அதற்கான ஜூரி செக்ஷன் உள்ள கரூருக்கு ஜூரி செக்ஷன் உள்ள மதுரையில் அதில் உள்ள உயர்நீதிமன்ற கிளையில் என்ன 2 பேர் கொண்ட டிவிஷன் பெஞ்ச் என்பது இந்த அதை வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பெஞ்சுன்னு அவங்க அழைக்கிறாங்க.
அதில் இதை வந்து எடுத்திருக்கும் பொழுது கையில் நீங்கள் வந்து எப்படி ஒரு சிங்கிள் ஜட்ஜு கொண்டு வரலாம் என்ற கேள்வியும் அதை பற்றி விளக்கமும், அதே போல் வந்து இங்கே வந்து அடுத்த விஷயம் ஒன்று இருக்குது. என்னென்னா இந்த ரிட் ஆஃப் மாண்டமஸ் இருக்க, இந்த ரிட் ஆஃப் மாண்டமஸ் என்பதே என்னன்னு சொன்னால் அரசாங்கத்திற்கு கோரிக்கை வைத்து, இப்போ குறிப்பாக இந்த தினேஷினுடைய அந்த மாண்டமஸ் அந்த கடிதம் வந்து டிஜிபிக்கும் உள்துறை செயலாளருக்கும் எழுதப்பட்ட கடிதம் என்றைக்கு அனுப்புகிறார் என்பதையும் சொல்லணும். அப்போ தான் அதன் பதில் வரல, அதனால் நீங்கள் எடுக்கிறீங்கன்னு சொல்லி டைரக்ஷன் கேட்கணும். அப்படி 30ஆம் தேதி மதியம் அனுப்பப்பட்டதாகவும், அதற்கு பிறகு 3ஆம் தேதி 1ஆம் தேதி 2ஆம் தேதி விடுமுறை என்பதனால 3ஆம் தேதி மாலை தான் போய் சேர்ந்தது என்பதாகவும், என்ன அதற்கு பிறகு அதற்கு முன்பே வந்து இந்த டைரக்ஷன் வந்து வந்துருச்சு எப்படி என்பதாகவும் ஒரு விவாதம் இருக்குது. இதில் யார் இதையெல்லாம் எடுத்து சொல்லணும்? ஐயா மதுரை பெஞ்சில் வந்து இது மாதிரி சொல்லியிருக்காங்க ஐயா இருக்குது என்பதை சொல்ல வேண்டியதும் அரசாங்கத்தினுடைய தலைமை வழக்கறிஞர் இல்லையா, அவர் அதே போல் இன்னமும் போய் சேரலை அந்த கடிதம் என்ற செய்தியை சொல்ல வேண்டியதும் அரசாங்கத்தினுடைய தலைமை வழக்கறிஞர். அரசாங்கத்தின் தலைமை வழக்கறிஞர் சொல்வதை வைத்துத்தான் மேசையின் மீது வந்த செய்திகளை வைத்துக்கொண்டு ஒரு நீதியரசர் வந்து அதில் ரியாக்ட் பண்ண முடியும். இதில் தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய வழக்கறிஞர் முறையாக வாதாடலையா? பல அம்சங்களில் உத்தரவுகளை பார்க்கிறப்போ மாநில அரசுக்கு பின்னடைவு மாதிரி தானே சமாச்சாரங்கள் தெரியும். அதுதாங்க, இதில் நாம் ஜட்ஜ் பண்ணுவதற்கு யாருங்க? உச்சநீதிமன்றம் கேட்ட கேள்விக்கு அந்த ரிஜிஸ்ட்ரார் கொடுக்கக்கூடிய பதிலை ஒட்டி, அப்பொழுது உச்சநீதிமன்றம் கொடுக்கும் ரியாக்ஷனை ஒட்டி தான் நமக்கு விளங்கும். நம்ம வில்சன் மாரியே சொல்ல வேண்டியிருக்கு, இது இடைக்காலம் தான், இப்போ உடனடியாக சொல்ல முடியாது, அந்த முழுமை வந்த பிறகு தான் சொல்ல முடியும் என்பதாகத்தான் அதை வந்து போய்